அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு மனுஷனுக்கு பெயரே ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். சிப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றனுமாகிய யோசே என்பவன். பாத்தீங்களா, அவனுக்கு பேர் என்னது? ஆறுதலின் மகன். நம்ம இந்த சபைக்கு ஆறுதலா இருக்கோமா? ஊழியக்காரங்களுக்கு ஆறுதலா இருக்கோமா? விசுவாசிகளுக்கு ஆறுதலா இருக்கோமா? குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கிறோமா? இதெல்லாம் அப்படி நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நெகேமியா என்று சொன்னால் கர்த்தரின் ஆறுதல். நாம் ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஆறுதல் கொடுக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும். விசுவாசிகள் ஊழியர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும். இப்படி ஒன்னு நெட்வொர்க் மாதிரி பின்னி பிணைந்து நாம் செயல்பட வேண்டியவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பயன் இல்லை. நாம மற்றவங்களுக்கு ஒரு முள்ளாகவோ ஒரு வேதனை கொடுக்கும் ஒரு நபராகவோ நாம் இருக்கவே கூடாது. முடிந்த அளவு நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். நீதிமொழிகள் நினைக்கிறேன், எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீதிமொழி 25:13. கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான். அவன் தன் எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவது. ஆத்மா, நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை. முதலாவது, கர்த்தர் உங்களை, நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம், நீங்கள் குப்பையில கூட கிடக்கலாம். ஆனா எளியவனையோ குப்பையில கிடக்கிறவனையோ மகிமையான சிங்காசனத்துல கர்த்தரால் உட்கார வைக்க முடியும். அதுக்கு முதல் ஸ்தானமாக நாம் செயல்பட வேண்டிய தன்மை என்னன்னா, மற்றவங்களுக்கு ஆறுதல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி கொடுக்கும் போது நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஏசாயாவுல 28, 11, 12 நாம் பார்க்கும் பொழுது இதுவே ஆறுதல். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதுவே ஆறுதல். அபிஷேகத்துல நிரம்பும் போது நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறவங்களா மாறலாம். நல்லா ஆவில நிரம்பி, கர்த்தாவே, என் பெற்றோருக்கு நான் ஒரு ஆறுதலா இருக்கணும் சுவாமி, என் பெற்றோருக்கு நான் ஒரு வேதனையா இருக்கக்கூடாது. ஏசாவை குறித்து பைபிள்ல சொல்லி இருக்கிறது, அவன் தம் பெற்றோருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்வான், எது அவங்களுக்கு ஒத்து வராதோ அதைத்தான் செய்வான். ஒரு சிலருடைய பாலிசி பாருங்க, நடத்திப்புக்காரங்களுக்கு எது பிடிக்காதோ அதை செய்வாங்க, ஊழியக்காரங்களுக்கு எது பிடிக்காதோ அதை செய்வாங்க. இது அவங்களுடைய கேரக்டர். ஆதியாகமம் 28:8. கானானியருடைய குமார்த்திகளில் தன் தகப்பனாக ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமார்த்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த வேலையை செய்யறது. தகப்பனுக்கு பிடிக்காது, ஏசாவுக்கு அவங்க பிடிக்காது, ஈசாக்கு பிடிக்காதுன்னு ஏசாவுக்கு தெரியும், ஆனாலும் வேணும்னே போய் அதை செய்வான். இது ஆறுதலா? இது பெற்றோருக்கு ஆறுதலா? இல்ல, நிச்சயமா அது ஆறுதல் இல்ல. எபிரேயர்கள் நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல எபிரேய நிருபக்காரன் சொல்றான், உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் துக்கப்படுகிற ஏதுவான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாதிருங்கள். 17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்பணிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டார். எந்த ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிக்கு துக்கத்தோடு ஒரு காரியத்தை செஞ்சான்னு சொன்னா அது அவனுக்கு பிரயோஜனமாவே இருக்காது. ஊழியக்காரங்க உங்களை ஆசீர்வதிக்கிற அளவுல நீங்க ஒரு தெளிவா இருக்கணும். நீங்க அவங்களுக்கு ஆறுதலா இருந்தா அவங்க உங்களுக்கு எப்படி இருப்பாங்க? ஆறுதலாக இருப்பாங்க. அப்படினால முதலாவது நெகேமியாவே அந்த பானபாத்திரக்காரன் தான் பைபிள் சொல்லுது. ஒரு பானபாத்திரக்காரனை கர்த்தர் இவ்வளவு தூக்குறதுக்கு காரணம் என்ன? ஒரு சாதாரண தண்ணி ஊத்துற ஒரு ஆளு, வாட்டர் பாய் தான். அவனை கர்த்தர் யூதாவில அதிபதியாக பல வருஷங்கள் வச்சிருந்தார். ஒரு அடிமைப்பட்ட ஒரு மனிதன், அடிமையாக இருந்த ஒருவனுக்கு ஒரு சாதாரண வேலையை கொடுத்து அதுல அவனை போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு, சாப்பாட்டுக்காக அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறவனு யூதாவில அதிபதியாக தேவனால் மாற்ற முடிந்ததுக்கு காரணம்
அவன் கர்த்தருடைய ஆறுதலை பெற்றவன், மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவனாய் இருந்தான். அவனுக்கு எப்படி அது கிடைத்தது? அவனுக்கு எப்படி அது கிடைச்சது? அவனுடைய லைஃப்ல அவன் உட்கார்ந்து அழுதான். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3-4. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாத்தீங்களா, இவனுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசனே இதுதான். இவனை எளியவனை சிங்காசனத்துக்கு தூக்கணும்னு தேவன் நியமிக்க போது இவனுடைய நடவடிக்கையில் உள்ள மாற்றம் என்னன்னா, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கு, அதன் மேடுகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிடுச்சு, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது, எல்லாம் இடிஞ்சு போயிடுச்சுன்னு கேட்ட உடனே உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டான். எருசலேம் இப்படி ஆயிடுச்சா? ஒரு விசுவாசிக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா இன்னொரு விசுவாசிக்கு தானா அழகு வரணும். உலகத்துல சினிமா பாருங்களேன், எவனோ யாரையாவது அடிப்பான், இவன் உட்கார்ந்து என்ன செய்வான்? உட்கார்ந்து அழுவான். டெய்லி சீரியல் பாக்குறீங்கல்ல நீங்க, சோறு பொங்குறது கூட நமக்கு முக்கியம் இல்ல, அவசரமா ஆபீஸ் போறதும் முக்கியம் இல்ல. எதுதான் முக்கியம்? இன்னைக்கு உலகம் அப்படி சிக்கி கிடக்கு. அதுக்காக உட்கார்ந்து அழுவாங்க 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 அழுவாங்க. இருதயெல்லாம் உடைஞ்சிரும். ஆனா சொந்த அப்பா சாப்பாடு இல்லாம இருப்பாரு, அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அழமாட்டான். இங்கே எருசலேம் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சொல்றான், அந்த வார்த்தைகளை கேட்க போது நான் உட்கார்ந்து அழுதேன், துக்கித்தேன், உபவாசித்தேன், மன்றாடினேன், தேவனை நோக்கி கூப்பிட்டேன். அவன் ஜெபத்தை எப்படி மாத்துறான் பாத்தீங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பா மாத்திட்டே வரான். நம்முடைய வாழ்க்கையில சபையை குறித்த ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். பவுல் சொல்லும் பொழுது எனக்கு பல கவலைகள் உண்டு, இவை முதலானவைகள் அல்லாமல் சபையை குறித்த ஒரு பாரமும் என் இருதயத்தை என்ன செஞ்சுட்டே இருக்கேன், நெருக்கி எதிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கவலை எனக்கு இருக்கு. உங்களுடைய அதாவது சபைன்னா நீங்க நாசரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க தனிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை பத்தி கஷ்டப்பட்டா போதும், கவலைப்பட்டா போதும். நீங்க தான் எருசலேம். எருசலேம் இசைவனமாய் கட்டப்பட்டு வருகிற நகரம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சுட்டரிக்கப்பட்ட பாழாய் போன இழந்து போன கிருபை வல்லமை இவைகளுக்கு நினைச்சு நீங்க அழுதா போதும். எருசலேமின் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது, எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, உன்னுடைய ரட்சிப்பு நஷ்டப்பட்டதுக்காக, உன்னுடைய மதிய வாசல்கள் துதி நஷ்டப்பட்டு ஜெபம் நஷ்டப்பட்டதுக்காக நீ அழுதா போதுமானது. அதுக்காக நீ அழணும், மன்றாடணும், துக்கிக்கணும், உபவாசிக்கணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். அப்படி நீ கூப்பிடும் பொழுது உனக்கு தேவன் இந்த காரியங்களிலே உன்னை குப்பையிலிருந்து தூக்க ஆரம்பிப்பார். நம்முடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு? அவனுடைய பிரேயர் சாதாரண பிரேயர்ல நீங்க சும்மா மாதிரி உட்காந்து ஒரு 7 நாள் உட்காந்து அழுதுட்டு போறது இல்ல. அவன் எப்படி ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? அவனுடைய ஜெபத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு இப்போ எனக்கு இதை கைகூடி வர பண்ணணும். வாசிங்க 1:11. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். எப்படி ஜெபிச்சானா? இன்றைக்கு உமது அடியானுக்கு இந்த காரியத்துல கைகூடி வர பண்ணணும். அவன் சொல்றான், இன்றைக்கு இந்த காரியத்தை இன்னைக்கு கைகூடி வர பண்ணணும். ஒண்ணு, இந்த மனுஷனுடைய கண்ணில் எனக்கு என்ன கிடைக்கணும்? தயவு இரக்கம் கிடைக்க பண்ணிடணும். ஒரே ஜெபம் தான், சரியான பிரேயர், சாதாரண பிரேயர்ல ஒரே பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டான். வீட்டுல இருந்து புறப்பட்டு எங்க வந்தாச்சு? நேரா ராஜாவுக்கு முன்னால் நிக்கிறான். நின்ன உடனே ராஜா கேட்டான், உன் முகம் சரியில்லையே, என்ன பிரச்சனை? உனக்கு வியாதி கிடையாது, அப்போ உனக்கு ஏதோ மனசுல துக்கம் இருக்கு, என்ன பிரச்சனைனா? இவனுக்கு நடுக்கமே வந்துருச்சு, பயந்துட்டான். என்னடா இப்பதான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கோம், ஜெபிச்சுட்டு வந்த உடனே என்ன நடக்குது? உடனே சொல்லி வச்ச மாதிரி எது நடக்குது? கிரியை நடப்பிக்குது. மிகவும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மிகவும் பயந்து போயிட்டான் சுத்தமா. ஏன்னா ராஜா நினைச்சா அப்பமே நெஞ்சிடலாம், ஒருத்தனை கொன்னுடலாம். இவன் என் முகத்துல இப்படி ஒரு துக்கத்தோட வந்துட்டான், இவனை வெளியே கொண்டு போ, இவன் என் முகத்துல முழிக்க கூடாதுன்னா கொன்னுட்டாங்க.
இவன் பயந்துட்டான், இன்னைக்கு என்ன நடக்க போகுது. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை அப்படியே கொண்டு போய் அவனை உட்கார வச்சு கேட்கறான், என்ன எதுக்காக நீ அழுகுற, எதுக்காக நீ துக்கமா இருக்கிற, என்ன பிரச்சனை? இவன் எல்லாத்தையும் சொன்னான். சரி, இப்ப என்ன செய்யணும்? நீ போனா அதை சரிப்படுத்திடுவியா, கிளியர் பண்ணிடுவியா? யார? ஒரு பானபாத்திரக்காரனை பார்த்து ராஜா கேட்கறான், நீ இதை போனா கிளியர் பண்ணிடுவியா, உன்னால முடியுமா, எவ்வளவு நாள் இதை கிளியர் பண்ண உன்னால முடியும்? இதெல்லாம் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம். ராஜா சாதாரணமா யார்கிட்ட பேச மாட்டான், ஒரு பானபாத்திரக்காரன் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணி ஊத்து, அவ்வளவுதான், தண்ணி ஊத்திடணும். ஒயின் ஊத்து, ஒயின் ஊத்திடணும். நிக்காதே அப்படின்னா கை தட்டினா போயிடணும் அந்த இடத்த விட்டு. அடுத்த கை தட்டினாதான் யாரு வரணும்? இவன் உள்ள வரணும். அப்படி ஒரு கண்டிஷன்ல இந்த ஜெபம் அப்படியே சூழ்நிலையை மாத்திருச்சு. உங்களுக்கு அப்படி, நமக்கு அப்படிப்பட்ட பிரேயர் இருக்கா? உடனே சொல்லுவீங்க, நான் ஆரம்பம் தான் இப்போ இருக்கணுங்கிற ஆதி நிலவரம் அதுதான் இப்போ தேவைன்னு ஆண்டவரும் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்ப இருந்துச்சு இப்ப இருந்துச்சுன்னு இல்ல. பிரகாசமாக்க முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் மிகுந்த உபத்திரமாகிய போராட்டத்தை நீங்கள் சகித்தீர்களே. ஆண்டவரே, ஆவியானவரே சொல்றாரு, ஆதியிலே செய்த கிரியைகளை நீ மறுபடியும் செய்வாயாக. செய்யவில்லை என்கிற உண்மையில ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குன்னு சொல்றார். ஒரு நாள் ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குப்பையில் இருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தது. ஒரே நாள் தான். அன்னைக்கு அவன் கேட்டான், 6ஆம் வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? உடனே இவன் சொல்றான், நான் இவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். உடனே ஆர்டர் கொடுத்துட்டான், ஜியோ அடிச்சு கொடுத்துட்டான். நீ இப்போ உனக்கு வழியில என்னென்ன பாதுகாப்பு கொடுக்க சொல்றேன், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண சொல்றேன், எல்லாம் கிளியர் பண்ணு. நீ அங்க போ, பணம் கிடைக்கும். பணம் இல்லைன்னா பக்கத்து கஜானால நெஞ்சிக்க, வாங்கிக்க. எவ்வளவு குயிக்கா அந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னு பாருங்க. இதுக்கு ஒரே சிம்பிளான சொல்லணும்னா, ஒன்று நீ ஆறுதலா இருக்கணும், இரண்டாவது உன் ஜெபம் பரலோகத்தை அசைக்கணும். ரொம்ப சிம்பிள். அவனை யூதாவில கர்த்தர் முதல் ஸ்தானத்துல அதிபதியாக பல வருடங்கள் வைத்து அழகு பார்த்தார். நமக்கு அப்படி ஒரு ஆறுதல் இருக்கா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னுடைய பேச்சோ, என்னுடைய பிரசங்கமோ, என்னுடைய நடவடிக்கைகளோ, என்னுடைய சிரிப்போ, என்னுடைய ஏதாவது ஒரு காரியம் கூட யாரையும் துக்கப்படுத்திடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு ஆறுதலா இருக்கணும். இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உரலாவோ உலக்கையாவோ நீ இருக்கக்கூடாது. உரலும் உலக்கையும் எங்க போகாது சொல்லுங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகாது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் அடிபடுது பாருங்க, மிதிப்படுது பாருங்க, உடைக்கப்படுது பாருங்க. என்னது? அந்த தானியம். அது மாவாயி எங்க போயிடும்? சமூகத்துக்கு, தேவ சமூகத்துல சமூகத்து அப்பமா அது போயிடும். உரலும் உலக்கையும் எங்க போகாது? சமூகத்து அப்பமா மாறாது. மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை துக்கப்படுத்தி, மற்றவங்களை உடைச்சி, மற்றவங்களை அப்படி இப்படி அவங்களை கரெக்ட் பண்ணணும், இவங்களை கரெக்ட் பண்ணணும், இதெல்லாம் கரெக்ட். நீ மற்றவங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். உன்னைய என்னைய நாம கரெக்ட் பண்ணாதான் நம்ம போய் சேர முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு மனிதனை, எளியவனை தூக்கிட்டு வரணும்னா அவன் ஒரு பானபாத்திரக்காரன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு சாதாரண பானபாத்திரக்காரனை யூதாவில் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உட்கார வச்சுட்டாரு. என்ன குவாலிபிகேஷன் இருந்துச்சு? என்ன படிப்பறிவு, என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் லைன் இருந்துச்சு அவனுக்கு? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு காரியத்தை மேனேஜ் பண்ண ஒண்ணுமே தெரியாது. தண்ணி ஊத்துனா தண்ணி ஊத்துவான், ஒயின் ஊத்துனா ஊத்துவான், இதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா கர்த்தர் அவனை அந்த பிரேயர் லைஃப்ல அவனுடைய வாழ்க்கையவே மாத்தினார். அவனுடைய ஆறுதல் உள்ள ஜீவியத்தின் மூலமாக கர்த்தர் அவனை பார்த்தாரு, இவனை யூதாவில் அதிபதி ஆக்கணும். அப்பதான் இந்த தேவ தேசத்தின் ஜனத்துக்கு ஒரு ஆறுதலா இருப்பான். எருசலேமை குறித்து ஒரு பாரம் உள்ள மனுஷனை கொண்டு போய் எருசலேமில் வச்சாதான் எருசலேமில் அலங்கு என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அடுத்து ஜெப வீரனை தான் கொண்டு போய் வைக்க முடியும். அவன் பாருங்க, இன்றைக்கு இந்த காரியத்தை கை கூட வர பண்ணி, இன்றைக்கு இந்த மனுஷன் கையில எனக்கு தயவு கிடைக்க பண்ணரும். அடுத்த 24 மணி நேரத்தில் எது நடந்துருச்சு? அப்படியே நடந்துருச்சு. ஜபத்துக்கு பதில் இல்லாம போகிறதே இல்லை. சரியான ஜபத்துக்கு பரலோகம் உடனே ஆமேன் போடும். ஆமேன் என்றும் ஆவியானவர் திருவுளம். நீ இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே அப்படின்னு உடனே பக்கத்தில் உள்ள ஆள் தூங்கிட்டு இருந்து ஆமேன் போடாட்டாலும், நீங்க லேட்டா ஆமேன் போட்டாலும், நீ இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் சொன்ன உடனே
அது சரியான ஒரு விண்ணப்பமாக இருந்தா பரலோகத்துல ஆவியானவர் சொல்லுவார், ஆம், ஆமென், முடிஞ்சது. உடனே உன் காரியம் சக்சஸ். இதுக்கு ரீசன் அவனுடைய 3 காரியம். 1, ஆறுதலா இருந்தான். 2வது, எருசலேமை குறித்து வேதனைப்பட்டான். 3வது, ஜபித்தான். எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிங்காசனம் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. சிங்காசனம் வேண்டான்னா எழுதாதே, விட்டுரு, வேண்டாம். ஏன்னா உனக்கு அந்த சப்ஜெக்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு பானபாத்திரக்காரன கர்த்தர் இந்த அளவு கனப்படுத்தி கொண்டு வந்தார். 2வது ரொம்ப இருக்கு, நான் சிம்பிளா சொல்றேன். அடுத்ததாக இன்னொரு ஆளை எடுப்போம். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3வது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்துமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். இவன் இப்போ நான் முதல்ல சொன்னது யூதாவில் அதிபதி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தவனே சொன்னேன். இப்ப எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் இவன்? இந்த மனுஷன் யாரு? மொர்தெகாய் எந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கான்? 2வது ஸ்தானத்துக்கு வந்தவனே சொல்றான். ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் 2வது ஸ்தானத்துல வச்சு அழகு பார்க்க விரும்புகிறார். யோனத்தான் விஷயத்துல இது தேவன் எதிர்பார்த்தார், அவனும் எதிர்பார்த்தான். ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை யோனத்தானுக்கு இல்ல. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16, 17, 18. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதிடத்துக்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதா இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். ஆனா அது நடக்கல. செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும்னு யோனத்தானுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா அதுக்குரிய வாழ்க்கை அவனுக்குள்ள இல்ல. அதான் ப்ராப்ளம். நமக்கு ரொம்ப பேருக்கு பரலோகம் கவனிங்க கவனிங்க, என்ன தலையை கிளையே போட்டுறாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில 2வது ஸ்தானம் நமக்குரியது. இயேசுக்கு அடுத்து யார் தான் உட்காரணும்? நாம தான் உட்காரணும். அந்த மேன்மையான ஒரு அனுபவம் நமக்குள்ள கிடைக்கணும்னா நாம் அதுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழணும். சும்மா கிடைச்சிடாது. சும்மா இந்த கொலு மண்டபத்தில் ஒருத்தனை தூக்கி வச்சிட முடியாது. அவன் 2வது ஸ்தானத்துக்கு வரணும் அப்படி இப்படின்லாம் சொன்னான். ஆனா தாவீதோட அவன் இல்ல. பேச்சு தான் தாவீதோட இருந்துச்சு, செயலெல்லாம் யாரோட இருந்துச்சு? சவுலோட இருந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு வசனம் மட்டும் நான் சொல்றேன். பேச்சு அவனுடைய செயல்பாடுகள்ல உள்ள குறைபாடுகள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 18:1. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஆத்துமாவும் உயிரும் ஒன்னா இருந்தது போல ரொம்ப க்ளோஸ் யோனத்தானும் தாவீது. ஆனா அதே நேரத்தில் 2 சாமுவேல் 1:23 பாத்தீங்கன்னா, உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள். போதுமா? அதாவது இங்க வந்த உடனே இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், வெளியே போன உடனே யாரையாவது ஒரு ஆளை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், முடிஞ்சு போச்சா? இதுவும் அதே வார்த்தை தான், அதுவும் அதே வார்த்தை தான். ஒன்னு தேவன்ட்ட, ஒன்னு மனுஷன்ட்ட, ஒன்னு தேவன்ட்ட, ஒன்னு உலகத்திட்ட, ஒன்னு பணத்திட்ட, ஒன்னு தெய்வத்திட்ட. இப்படி இந்த 2 வேஷம் போட்டா நமக்கு எது கிடைக்காது? 2வது ஸ்தானம் கிடைக்காது. இவன் எவ்வளவு தாவீதை அதிகமா நேசித்தானோ அதே அளவு அவன் சவுலையும் நேசித்திருந்தான். அப்படினால் அவனுக்கு அந்த ஸ்தானம் கிடைக்காமல் போனது. ஆனால் மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது அவனுக்கு 2வது ஸ்தானம் கிடைத்தது. 2வது ஸ்தானம் கிடைக்கிறதுக்கு இவன் யார்? ராஜகுமாரனா இல்ல சந்ததியில பிறந்துட்டானா? அகாசுவேருக்கு பையனா? அகாசுவேருக்கு அடுத்து செகண்ட் ஸ்தானத்துக்கு வரணும்னா யார் தான் வரணும்? யார் தான் வரணும்? பையன் தானே வரணும். இளவரசன் யார் தான்? இளவரசன் தானே அந்த இடத்துக்கு வரணும். 127 நாடுகளை ஆளுகை செஞ்சான் அகாஸ்வேர். அதுல ஒரு நாடு பேர் என்னது? இந்தியா. பைபிள்லயே இந்தியான்னு ஒரு இடத்துல எப்படி அதிசயமா எழுதிவிட்டாங்க இல்லையா?
எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஸ்டார்டிங்கே இந்தியான்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் தப்பி வந்தது எது? இவ்வளவு நாடுகள்ல எந்த நாட்டிலே உள்ள யாருமே அகாசுவருக்கு செகண்ட் ஸ்தானத்துக்கு வர முடியாது. அகாசுவருடைய பிள்ளை தான் என்ன செய்யணும், வர முடியும். இல்லாவிட்டா ஒரு பெரிய புரட்சி நடந்து ராணுவ தளபதி எங்க வரலாம், இதை கட்டுப்படுத்தலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாம மொர்தெகாய் இந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டான். இவனுக்கு என்ன வேலை? மொர்தெகாயினுடைய வேலை என்ன? அவனுடைய ஸ்தானம் என்ன? அவனுக்கு இருந்த டியூட்டி என்ன? சொல்லுங்க. காவல் காக்க, அரண்மனை வாசிங்க பாப்போம். எங்காது எஸ்தர் 2:21. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த போது, அப்படின்னா என்ன? வாயில் காப்போன், அப்படிதானே? ஒரு வாட்ச்மேன் போஸ்டிங், ஒண்ணுமே இல்ல. அரண்மனையில் அவனுக்கு ஒரு வேலை, வாசல கதவை யாராவது வந்தா கதவை திறக்கணும், கதவை மூட வேண்டும், அவ்வளவுதான். நம்ம ஆளுங்களை இப்ப ஊழியங்கள்ல வந்த ஊழியக்காரங்களுக்கு வந்தவங்கள்ட்ட யாருக்காவது நீ வாசலை திறக்க வேண்டும் போட்ட வேண்டும்னா உடனே நான் இதுக்கா வந்தேன் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி செய்ய வந்தோம். இதுதான் ஸ்பிரிச்சுவலுக்கு பேஸ்ங்கிறது ஒருத்தனுக்கும் ஒருத்திக்கும் தெரியாது. அதான் ப்ராப்ளம். எலியா ஒருத்தனை ஊழியத்துக்குன்னு வெளியெடுத்து கொண்டு வந்தா. கர்த்தர் சொல்றாரு, உன் ஸ்தானத்துல சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணுனாச்சு. இவன் போய் ஏறு பூட்டி ஓட்டி கொண்டிருந்த மேல சால்வையை போட்டு கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தா அதுக்கு பிறகு 8 வருஷம் யாரு உயிரோட இருக்கா? எலியா உயிரோட இருக்காரு. 8 வருஷம் எலியா உயிரோட இருக்கிறதுனால எலிசா ஒண்ணுமே செய்ய முடியாது. எலிசாவுக்கு உள்ள ஊழியம் என்ன தெரியுமா? 8 வருஷம் என்ன வேலையும்? எலியா சாப்பிடும் போது கை கழுவு தண்ணி ஊத்துவான். சாப்பிட்டு முடிச்ச உடனே கை கழுவுக்கு என்ன செய்வான்? கப்பல தண்ணி ஊத்துவான். இதுதான் அவனுக்கு ஊழியம். அதனாலதான் கடைசியில எலிசாங்கிற பேர் கூட மறந்து போய் யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் ஒருவன் இருக்கிறான். அப்ப இவனுக்கு இப்போ சப் டைட்டில் என்னது? இப்போ டெசிக்னேஷன் என்னது? தீர்க்கதரிசி இல்ல, எலியாவின் கைகளுக்கு. கர்த்தர் உன்னை கனம் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி கொடுக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருந்து கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்யணும். அவருக்கு தெரியும் அந்த பக்குவங்கள் வர்ற வரைக்கும். அந்த பக்குவம் வந்த உடனே கர்த்தர் என்ன செய்வாரு? அடுத்த ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வருவார். இங்க அதுதான் நடந்துச்சு. இவன் வாயில் காப்போன். ஒவ்வொரு நாளும் கன்னி மாடத்துக்கு முன்னால உலாவுவான், போயிடுவான். இவன் மைண்ட்ல ஃபுல்லா அந்த வாயில் காக்கிற வேலை தான் வேலை இருந்துச்சு. ஆனா இவனை கொண்டு போய் எந்த தகுதியும் ஸ்தானமும் வாய்ப்பும் குவாலிபிகேஷனும் ஒண்ணுமில்லாத இந்த ஆளை கர்த்தர் கொண்டு போய் சிங்காசனத்துல 2வது இடத்துல உட்கார வச்சார். மொர்தெகாய் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிறிய மனிதன், அதான் அர்த்தம். அவனுக்கு பேருக்கு அர்த்தமே சிறிய மனிதன். நீங்க அதனுடைய சரியான அர்த்தம், எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உயர்த்துவார். எவ்வளவு நீங்க பெருமை பாராட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க நடு ரோட்ல கேவலப்படுவீங்க. நான் சொல்றது நீங்க கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். எவ்வளவு நம்ம பெருமை பாராட்டுறோமோ அவ்வளவு நடுத்தருவில் நம்மளை கேவலப்படுத்துவார். அப்படியே சுத்தமா எல்லா இடத்துலயும் கேவலம், அசிங்கமா வந்துடும். நீங்க தாழ்த்தி பாருங்க, கர்த்தரை லிப்ட் பண்ணிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சரி, சிலுவை மரணத்துக்கு பிறகு தாழ்த்தலையா? பாதாளத்துக்கு போனார், பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். அதனால வேதம் சொல்லுகிறது, எல்லா வானத்துக்கும் மேலாக போய் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். அதான் அவருடைய தாழ்மை. எவ்வளவு கீழே இறங்கினாரோ அவ்வளவு அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார். நமக்கு தாழ்த்த முடியுமா? நான் ஒரு சிஸ்டர்ட்ட சொல்றேன், எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படி இப்படிங்க. ஒன்னும் இல்லை, நான் என்னைய உன் பேரை சொல்லி திட்டுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடு, உன்னை உடைச்சு நொறுக்கி உன்னை உருவாக்கிறேன். சீச்சி, அவ்வளவு கேவலம் நான் பட முடியாது. கூட்டத்தில் ஜெபத்தில் நீ உட்காரு, நான் உன் பேரை சொல்லி 4 ட்ரிப் போட்டு உடைச்சிட்டேன்னா அதோட உன் இமேஜ் உடைஞ்சிரும், உனக்கு இருக்கிற பெருமை உடைஞ்சிரும், உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிடலாம்.
நீங்க கேவலப்படுத்தணும்னு முடிவுபடுத்திட்டீங்க. உரைக்க முடியுமா? யாராவது அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசு கிறிஸ்து பிதாவோ அவரை நொறுக்க சித்தமானார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். நம்ம எவ்வளவு உடைக்க ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை கர்த்தர் உருவாக்குவார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல ரொம்ப சிறியவர்களாக நீங்க பாவிச்சுக்கங்க. அவங்களை அப்படியே டாப்ல நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்களே உங்களை உயர்த்தும் போது தேவன் உங்களை கனவீனம் பண்ணுவார். நீங்க உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். இதுதான் பைபிள், இதுதான் உலகம், இதுதான் சத்தியம். இது இனி கரெக்டா நீ போனீங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க தாழ்த்திக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்க உயர்த்திக்கிட்டே இருங்க, இறக்கிக்கிட்டே இருப்பார், எவ்வளவு இறக்க முடியுமோ. அதனாலதான் இவன் ஒரு சிறிய மனிதன். அவனுடைய அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க மொர்தெகாய், சின்ன சின்ன மனிதன். ஆனா இவனுடைய வாழ்க்கையில எப்படி இவனுக்கு இந்த ஸ்தானம் கிடைத்தது? இவன் தன்னுடைய குடும்பம், தனக்கு ஒரு மனைவி, தனக்கு ஒரு பிள்ளை, இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சிக்கினவன் அல்ல. நமக்கு எப்படின்னா ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கு. அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, மனைவி, புருஷன், பிள்ளை, பிள்ளையுடைய பிள்ளை, நம்ம பிள்ளை, இது இப்படி 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 ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள குண்டு சட்டிக்குள்ளேயே நெஞ்சிட்டு இருக்கோம். குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கோம் நம்ம எல்லாரும். என்னதான் ஜெபம் பண்ணட்டும், 1.5 மணி நேரம் ஜெபிச்சாலும் அந்த 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 4 பேருக்கு தான் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய பிரேயர் வேகம் கூடும். ஆனா இவன் தனக்கு ஒரு குடும்பம், தனக்கு ஒரு இது, அதை பத்தி சிந்திக்கல. இவனுடைய மைண்ட் ஃபுல்லா எஸ்தரை வளர்ப்பது, அதான் அவன் மைண்ட்ல இருந்துச்சு. அந்த பிள்ளைய வளர்க்கிறது தான் அவனுடைய மைண்ட்ல. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையலுமாயிருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். அவ்வளவுதான். இவனுக்குன்னு ஒரு மனைவி, இவனுக்குன்னு ஒரு குடும்பம், இப்படிலாம் அவன் அமைச்சுக்கல. உங்களுக்கு இழுக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நீங்க அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே செஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது. சபைன்னு வந்துட்ட பிறகு இது பூலோகத்தில் உள்ள பரலோக குடும்பம். பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கு, பைபிள்ல சொல்லிருக்கு. பரலோக குடும்பமும் பூலோக குடும்பமும். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை, இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க சிக்கிடக்கூடாது. இவனுக்கு எஸ்தரை வளர்த்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ்தர்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரம். எஸ்தர்னா ஸ்டார், மறைவான நட்சத்திரம். எஸ்தரை வளர்த்தான்னா உனக்குள்ள ஒரு நட்சத்திரத்தை வளர்க்கணும், உனக்குள்ள கிறிஸ்துவ வளர்க்கணும். இயேசு விடிவெள்ளி நட்சத்திரம். வாசிங்க, விடிவெள்ளி நட்சத்திரம். இயேசு விடிவெள்ளி நட்சத்திரம். அவருக்கு அப்படி ஒரு நாமம் இருக்கு இல்லையா? வெளிப்படுத்தலையா? எங்க இருக்கு? இயேசு வெளிப்படுத்தல் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அவர் விடிவெளி. உனக்குள்ள ஒரு நட்சத்திரம் வளர்க்கணும், உனக்குள்ள கிறிஸ்து வளர்ந்துகிட்டே வரணும், கிறிஸ்துவ நீ பாதுகாக்கணும். அந்த கிறிஸ்து கற்புள்ள கன்னிகையாக அவருக்குள்ள உருவாக்கிட்டே இருந்தார். அந்த ஒரு வாலிப பிள்ளைய ஒருத்தன் வளர்க்கிறான்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பரிசுத்தமா அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையை போல எடுத்துக்கிட்டு. அது இவன் பெருத்த பிள்ளை கிடையாது, ஆனா அவளுக்கு தாய் தகப்பன் இல்ல. அந்த பெண் சௌந்தரியம் உள்ளவள், ரூபவதி, தாய் தகப்பன் மரிச்சிட்டாங்க. ஆனாலும் இவன் அந்த பிள்ளையை எடுத்து தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். அந்த பெண்ணை வளர்த்துக்கிட்டே வர்றான், அழகா வளர்க்கிறான், பாதுகாப்பா வளர்க்கிறான். உலகம், மாமிசம், பிசாசு தொடக்கூடாது, வாலிபர்களுடைய கண்களில் தென்படக்கூடாது, துன்மார்க்கருடைய கண்களில் தென்படக்கூடாது, மாம்சியத்தில் அவ சிக்கிடக்கூடாது, தடம் புரண்டக்கூடாது, அவளுடைய வாழ்க்கை மாறி போயிட, பாதை மாறிடக்கூடாது. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கான். அவளை கரெக்டா வளர்த்துக்கிட்டே வரான். அவளுக்கு டெய்லி போதும். என்ன போதும் தெரியுமா? இப்ப அவளை கொண்டு போய் ராஜஸ்திரியா மாத்துறதுக்காக ட்ரை பண்ண போறாங்க. இவன் அதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டான், இனி என்ன சொல்லக்கூடாது? 2:10. எஸ்தர் 2:10. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான்.
அவன் சொன்னா, எங்கேயாவது போய் நீ யாருங்கிறத மட்டும் நெஞ்சிடாத, சொல்லிடாத, எந்த சூழ்நிலையும் சொல்லிடாத. அவன் சொல்லியிருக்கான், எப்படி அழகா சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நீ போ, இன்னாருடைய பையன் சொல்லு, இவங்களெல்லாம் தெரியும் சொல்லு, அவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமா, அவங்கள அப்படி அப்படி அப்படியே கொண்டு வந்து கடைசியில, ஐயோ நீங்க எனக்கு தெரியுமே, நீங்க ரிலேஷன் ஆச்சேன்றான் டம்முன்னு. அப்படிதான் நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? ஒரு ஆள் நம்ம இப்ப நாசரேத்துன்னு, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சென்னையில, நாசரேத்துன்னு சொல்லிட்டீங்க, ஒருத்தன் வந்து நாசரேத்துனா அவ்வளவுதான், டக்குன்னு நீங்க எங்க போய் நின்றுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும்? அவங்க வேற ஜாதியா கூட இருக்கலாம், வேற சபையா இருக்கலாம், இல்லாட்ட இந்துவா கூட இருக்கலாம். அந்த ஊர் பேர் சொன்னவொன்னு என்ன செய்யும்? இந்த மேக்னெட் இழுத்துட்டு போவோம், சரன்னு போய் சேர்ந்துருவோம், ஒரு 2 நிமிஷத்துல சேர்ந்துருவோம். இது வந்து சகஜமானது. ஆனா இவன் வந்து தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கான், தான் வளர்த்த பிள்ளைக்கு சொல்லியிருக்கான், நீ உன் குலத்தையும் உன் பூர்வோத்திரத்தையும் என்ன செய்யாத, சொல்லவே சொல்லாது. நீங்க அப்படி யாருக்கா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்களா உங்க பிள்ளைகளுக்கு? சொல்லிருக்கீங்களா? நம்ம அப்படி சொல்றதே இல்லை. நம்ம எல்லாம் தெளிவா சொல்லி, நீ இங்க போகாத அங்க போகாத, அவன் அப்படி ஆளு இவன் இப்படி ஆளு, அவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன், அவங்க வீட்டுல சாப்பிடக்கூடாது அவங்க வீட்டுல குடிக்க கூடாது, போய் மரியாதை ஏதோ படிக்கிறியா வந்துடணும், இப்படிதான் நம்ம என்ன செய்வோம், சொல்லிக் கொடுப்போம். இது வந்து நம்முடைய ட்ரெண்ட் அப்படித்தான். ஆனா மொர்தெகாயை 2வது ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போனதுக்கு அவனுடைய அகத்தின் அழகா பார்க்கிறார். ஒன்னு, அவன் எஸ்தரை ஒரு நட்சத்திரத்தை வளர்த்தான். ஃபர்ஸ்ட் அவன் தன்னை தாழ்த்தினான், சிறிய மனிதன். 2வது அவன் தனக்குள்ள எதை வளர்க்கிறான்? நட்சத்திரத்தை வளர்க்கிறான். 3வது அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறான், அவன் கத்துக் கொடுக்கிற பாடம், உன் குலத்தை சொல்லாத, உன் பூர்வோத்திரத்தை என்ன செய்யாத, யூஸ் பண்ணாத, நீ யாருன்னு யாருக்குமே என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். 4வது அந்த ஜனங்களை அழிக்கணும்னு ஒரு கட்டளை பிறந்த உடனே அவன் அலற ஆரம்பிச்சிட்டான். அவனால அதை என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. அவன் கத்தி கூச்சல் போட்டான். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. பாத்தீங்களா, அவனுடைய ஒரு வேதனையின் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. நமக்கு அப்படி ஒரு ஜெபம் வேணுங்கிற, வீட்டில் உங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து தோத்திரம் பண்ணி ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரம் படிச்சு, ஒரு அதிகாரம் பைபிள்ல படிச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு 10 காரியத்துக்கு தோத்திரம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சிட்ட பிறகு பிள்ளைங்க எல்லாம் தூங்கிருச்சா, புருஷனோ மனைவியோ தனித்தனியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், உங்களுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கலாம், சபைக்காக ஜெபிக்கலாம், ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம், ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கலாம், தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கலாம், வியாதியஸ்தர்கள் சபைக்கு வந்து சுகமாகிறதுக்காக ஜெபிக்கலாம், சபையில அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறதுக்காக ஜெபிக்கலாம், சபையில ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகிறதுக்காக ஜெபிக்கலாம். ரெட்டுடுத்தி அலறி தேவ சமூகத்திலே கதறி தரிசனம் பெற்று வெளிப்பாடு பெற்று, ஆண்டவரே இந்த தரிசனம் இப்படி பார்த்துட்டேனே சுவாமி, இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இப்படி ஒரு சொப்பனை எனக்கு கிடைச்சிருச்சு, நான் அதை அனுமதிக்கவே மாட்டேன், நீர் அப்படி நடத்த அனுமதிக்க கூடாது, சபையில தீர்க்க தரிசனங்கள் வித்தியாசமா வருது, ஆண்டவரே சபையை நீர் பாதுகாக்கணும், இப்படிலாம் நீங்க அலறுதல் தான் உங்களை சிங்காசனத்துல கொண்டு போய் சேர்க்கும். ரட்டுடுத்தி மகா துயரமாய் சத்தமிட்டு கொண்டு, துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு, வஸ்திரங்களை கிழித்து சாம்பல் போட்டுக்கொண்டு அவன் தேவ சமூக ராஜ சமூகத்துல வாசல் வரைக்கும் வந்தான். உடனே அது ராஜஸ்திரிக்கு அறிவிக்கப்பட்டதை ஓடி வந்தா, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அப்ப அவன் சொன்னா, இப்படி ஒரு பெரிய அழிவு நமக்கு வந்துகிட்டு இருக்கு, நீ உன்னுடைய ராஜஸ்தானத்தை இதை வச்சு யூஸ் பண்ணு, நீ வந்து நல்ல சுகபோகமா வாழணும்னு நினைக்காத. அப்பமா அவளுக்கு என்ன செய்யறான், டீச் பண்றான், கைட் பண்றான், சரியா கைட் பண்றான். நமக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு மனிதனை 2வது ஸ்தானத்துக்கு கொண்டு வராரு? கொண்டு வர்றதுக்கு 2-3 சிம்பிள் தான். அவன் தன்னை தாழ்த்தினான். சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா தாழ்த்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 4 பேர் மத்தியில நம்ம லேசா கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மரியாதை இல்லாம பேசிட்டாங்கன்னு போதுங்க, அவ்வளவுதான், இவங்களுக்கு கண்ட்ரோலே கிடைக்காது. தாழ்த்தணும். உடைக்கப்பட என்ன செய்யணும், அந்த தானியம் ஒப்பு கொடுக்கணும், தாழ்த்தணும். பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள் யாரையுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டார், ஆனா நல்ல மனுஷன். யாரையுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். 1.5 மணி நேரம் சூப்பரா பிரசங்கம் பண்ணி முடிச்சவனே,
என்னத்த பண்ணிட்டான், நல்லாவே பண்ணல அப்படிம்பாரு. அவங்க மூஞ்சி செத்துதான் போய் உட்காருவாங்க. ஆனா அடுத்த கன்வென்ஷன்ல யாரதான் ஏத்துவாரு, அதே ஆளதான் ஏத்துவாரு. அவருக்கு தெரியும். ஆனா வெளியே என்ன செய்யக்கூடாது, அவனை புகழ்த்தி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு என்னைய கொண்டு போய் மெட்ராஸ்ல சாட்சிக்கு ஒரு 4-5 இடத்துல ஏற்றி விட்டாரு. என்னைய தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன்ல ஏத்தினாரு. நான் ரொம்ப சோகமா அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்லி முடிச்சேன். சொல்லும் போது கீழே உட்கார்ந்துருக்கோம்லாம் அப்படின்ட்டாங்க. அவ்வளவு அனுதாபப்பட்டு சாட்சி முடிஞ்சிருச்சு. இறங்கி வந்து உட்கார்ந்தா, என்னடா போய் உட்கார போட அப்படின்ட்டாரு. சீப்போன்னு ஆயிடுச்சு ஸ்டேஜை விட்டு. இறங்கும் போது சாட்சி சொன்னா ஜனங்கள்லாம் அப்படியே அப்செட் ஆகுறாங்க. நானு நல்லா சொல்லிட்டேன் போல் இருக்கு, பரவாயில்லன்னு நினைச்சு கீழே இறங்கினா, இவர் இறங்கும் போது போ என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பான், போய் உட்காருட்டார். சரி என்னடா இப்படி சொல்லிட்டாரு, இனிமே நம்மளை ஏற்ற மாட்டாருன்னு நினைச்சா அடுத்த கன்வென்ஷனுக்கு ஏற்றி விடுறாரு. போய் சொல்லு, இன்னைக்கு அது நல்லா சொல்லு. திருப்பி நான் அங்க சொன்னேன். அங்க சொல்லி முடிச்ச உடனே ஒன்னும் பிரயோஜனமே இல்லையே. இப்படியே சொல்லி நம்மளை என்ன செய்யறது, உடைக்கிறது. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் வருவோம். மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில சாட்சி சொன்னேன். சாட்சி சொல்லி முடிச்ச உடனே அவ்வளவு கைதியும் ஒரே கைத்தட்டு, விசில் அடிக்காத குறைதான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆனா பாச கேசி வரைக்கும் நேரடியா ஒருத்தனையும் பாராட்ட மாட்டார். ஆனா மனசுக்குள்ள விஷயம் அவருக்கு அவர் ஒரு மார்க் போட்டு வச்சிருப்பாரு. இப்ப நம்மள அப்படி செஞ்சா எப்படி இருக்கும், கேவலப்படுத்திட்டாரு, என்னை தனியா கூட்டு போய் ரூம்ல வச்சு என்னைய ஏசி இருந்தா கூட அடிச்சிருந்தா கூட ஏத்துட்டு இருப்பேன். 4 பேர் மத்தியில நெஞ்சிட்டாரு, என்னைய கேவலப்படுத்திட்டாரு. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எபேசியர்ல எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணானா எல்லாரும் முன்னாலே அவனை கடிஞ்சு தோலை ஊறின்னு சொல்லுது. அப்படியும் பைபிள் சொல்லுது இருக்கா? பாவம் செய்தவனை எல்லார் முன்பாகவும் கடிந்து கொள் போட்டு அவனை அங்கேயே நொறுக்கு. அப்பதான் எல்லாருக்கும் என்ன உண்டாகும், பயம் உண்டாகும். இல்லையா? எங்க இருக்கு பாவம் செய்தவர்களை? 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். எல்லாருக்கும் முன்னாலே போட்டு ஓட்டச்சு நொறுக்கும் பார். அதனால நமக்கு இந்த நாட்களில நம்முடைய வாழ்க்கையில ஒரு அலறுதல் வேணும். தேவ சமூகத்துல நம்ம தேவனை நோக்கி அலறுகிற, ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ற ஒரு அனுபவம் வேணும். ஒரு சிறிய மனிதன் தாழ்த்தினான், எஸ்தரை வளர்த்தான், எஸ்தரை கைட் பண்ணான், நல்ல டீச்சிங் பண்ணி கொடுத்தான். தேவ சமூகத்துல ராஜ சமூகத்துல அலறினான். ஆத்துமாக்களுக்காக, தனக்காக அல்ல. தன்னுடைய குலம் அழியுதேன்னு சொல்லி, யூத வித்தை அழிச்சிருவானேன்னு சொல்லி, சத்துரு தேவனுடைய ஜனத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவானேன்னு சொல்லி கதறினான். கடைசியில பாத்தீங்கன்னா கத்தரவனை எங்க கொண்டு உட்கார வச்சிட்டாரு? செகண்ட்ஸ் தான். அந்த மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அழகா உட்கார வச்சிட்டார். எப்படி அவனுக்கு இது கிடைச்சதுன்னா, தன் ஜனத்தின் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாயிருந்தான், தன்னுடைய ஜனத்துக்கு நன்மை உண்டாக நாடுகிறவனாய் இருந்தான். சரி, அடுத்து இன்னொரு 2வது ஸ்தானத்துக்கு வந்த ஒரு ஆளை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 2வது ஸ்தானத்துக்கு வந்த இன்னொரு ஆள் யாரு? யோசேப். அவனே கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு காரணம், அவன் எகிப்து பார்வோன் அவனுக்கு தாத்தாவும் இல்ல மோசேயை போல அவன் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டவனும் அல்ல. ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்திலும் மாத்திரம் உன்னிடத்திலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றார். 43. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாத்தீங்களா? எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி. 2ஆம் ரதத்துல ஏற்றியாச்சு அவனு. இப்ப செகண்ட் போஸ்டுக்கு வந்தாச்சு. சிங்காசனத்துல மாத்திரம்தான் நீ எனக்கு சின்னவன், நான் உனக்கு உயர்ந்தவன். மற்ற எல்லாமே உன்னுடைய கண்ட்ரோல் இல்லாம. இன்னும் அவன் கொடுத்த ஆர்டர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆர்டர். ஒருத்தன் கூட காலாட்டக்கூடாது, கையாட்டக்கூடாது. எப்படி இருக்கும்? அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா கொடுத்தாங்க. வாசிங்க 44.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே பார்வோனை தவிர அந்த அரசவையில் இருந்த அவ்வளவு மினிஸ்டரும் எங்க விழுந்துட்டான்? பொத்துனு கீழே விழுந்துட்டான். தெண்டனிட்டுனா எப்படி? தெண்டனிட்டு வணங்குறதுல என்ன அர்த்தம்? முகங்குப்புற சாஷ்டாங்கமா விழுந்து தரையில அப்படியே விழுந்து வணங்கணும். எப்படி ஒரு ஸ்தானம் யோசிச்சு பாருங்க. ஒரு எபிரேயனை பார்த்தாலே யாருக்கு ஆவாது? எகிப்தியனுக்கு ஆவாது. எகிப்தியன் எபிரேயனோட உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டான்? சாப்பிட மாட்டான். கிட்ட வரக்கூடாது. அந்த அளவு வித்தியாசம் பார்க்கிறவங்க. இவன் இந்த தேசத்துக்கு சொந்தமானவனும் அல்ல, இந்த தேசத்தினுடைய சுதேசி கிடையாது. இந்த தேசத்துக்கு இவன் எந்த விதத்திலும் பாத்திரன் அல்ல. அரண்மனைக்கு வர வாய்ப்பே அற்றவன், குற்றவாளி. ஒரு பெண்ணோட பாவம் செஞ்சான்னு ஒரு அபாண்டமான குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில வருஷக்கணக்கா கிடக்கிற ஒரு மனுஷன். அவன் சவரமே பண்றதில்ல, ஷேவ் பண்ணாம அப்படியே ஒரு பாலடைஞ்ச ஒரு இடத்துல கடந்து வாழ்க்கையை போக்கி கொண்டிருந்தவன். எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆளை ஒரே செகண்ட்ல சவரம் பண்ணி வேற டிரெஸ் போட்டு கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு ஃபுல் ஆலோசனை கேட்ட உடனே ஒரு ஆர்டர் கொடுக்கறான், தெண்டனிட்டு பணியுங்கள். பொத்து 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 பொத்துன்னு அவ்வளவு விழுந்துட்டான். நின்றுட்டு இருக்க ரெண்டே வேற யாருதான்? பார்வோனும் இவனும் தான். அதுல ஒருத்தன் யாரு சொல்லுங்க? அதுல ஒருத்தன் யாரு? போத்திபார். விழுறான். யார் காலில்? இவன் காலிலே விழ வச்சார். இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டானா, அவன் இவன் காலில் விழுந்தான். திரும்பி போகும்போது பார்வன் வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆளா போத்திபார் சந்திச்சு சொன்னானா, பழி என்ன செஞ்சிடாதீங்க, வாங்கிடாதீங்க. அப்படியே வெளியே வரும்போது போத்திபார் மனைவி யாரு விழுறா? எங்க விழுறா? இவன் காலில் விழுறா. பொத்து பொத்துன்னு விழுறா. எல்லா அரசவையில் இருந்த எல்லா அதிகாரி அவ்வளவு பேரும் இவன் காலில் விழுந்தாங்க. எப்படி இவனுக்கு கிடைச்சது? அதுதான் முக்கியம். எப்படி இந்த அளவுக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார்? அதுக்கு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் அவனுக்கு இருந்த தரிசனத்தின் ஆவிதான். அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. தேவ சமூகத்தை சின்ன வயசுலயே பிராக்டிஸ் பண்ணி கர்த்தர் அவனுக்கு அருமையா பேச ஆரம்பிச்சார். ரகசியங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சார். உனக்கு நட்சத்திரம் உன்னை விட்டு, அவனை 11 நட்சத்திரம் வணங்கும், சூரியன் வணங்கும், நட்சத்திரம் வணங்கும், சந்திரன் வணங்கும், அரிக்கட்டுகள்லாம் உன்னை வணங்கும். இப்படி ஒரு லைஃப் அவனுக்கு இருந்துச்சு. இது மறைமுகமான அவனுக்குள்ள இருந்த ஒரு தன்மை. ஆனா கர்த்தர் இவனை உயர்த்தினது எப்படி? அதுக்கு முதல் காரணம் சொல்றேன், கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். எப்படி? நமக்கு ஆப்போசிட்டான ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துக்கு நம்மள போச்சோன்னா போவோமா? நான் ஏற்கனவே அங்கிருந்தா தப்பி வந்திருக்கேன், திருப்பி எங்க துரத்துறீங்க? நாம் போகவே மாட்டோம். நம்ம போவோமா? இங்கே இவர் கூப்பிடுறார், மகனே இதோ இருக்கிறேன், நான் உன்னை உன் சகோதரன் மத்தியில் அனுப்ப போகிறேன். அதான் தேவ சித்தம். தகப்பனுக்கும் தெரியும் யாருக்கு யாரு பிடிக்காதுன்னு தெரியும். யோசேப்பு மத்த 10 வரைக்கும் என்ன செய்யாது? சுத்தமா பிடிக்காது. இவனை பார்த்தாலே கொன்னுடுவாங்க, அடிதான், அது நல்லா தெரியும். ஆனாலும் இவனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றான். நான் உன்னை சகோதரன் மத்தியில், இவனும் நீங்க அனுப்புறீங்களா, நான் போறேன். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. இன்னும் கரெக்டா உபதேசத்தின்படி சொன்னா, எங்க கீழ்ப்படிதல் துவங்குகிறதோ அங்கே தேவ சித்தம் தொடங்குகிறது. கீழ்ப்படிதல் எங்க இல்லையோ அங்க தேவ சித்தம் உடைகிறது. கீழ்ப்படிதல் எங்க தொடங்குதோ அங்கதான் எது தொடங்குது? நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னா இப்பதான் தேவ சித்தம் என்ன செய்யுது? ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்படி போவேன்? நான் முடியாது. என்னைக்கு அந்த மறுதலிப்பின் வார்த்தை வந்துச்சோ தேவ சித்தத்தை ஒட்டச்சு நொறுக்கிறீங்க. அதான் நடக்கும்.
இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு தேவ சித்தம் என்ன? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு போகணும், நம்ம நினைக்கிறது நடந்தா அது தேவ சித்தம். அப்படி இல்லை. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? சுயசித்தம். தேவ சித்தம் என்ன தெரியுமா? சிலுவையில ஏறுறதுதான். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும், அது இயேசுவின் சுயசித்தம். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது, அது யாருடைய சித்தம்? தேவ சித்தம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் சிங்காசனத்துக்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் அவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. இரண்டாவது, வந்தான், இங்க காணும், அவங்க எல்லாம் எங்கேயோ வேற ஒரு இடத்துக்கு ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? நான் போனேன், அவன் இல்ல, நான் வந்துட்டேன், அப்படித்தானே சொல்லுவோம். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவங்க எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தேடி 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 எப்படியாவது தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றாம வீட்டுக்கு போக கூடாது, அப்படி தேடி தோத்தானில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அங்க தோத்தானுக்கே போயிட்டான், போய் தான் அங்க அடி வாங்கினான் அவங்க கிட்ட. சிங்காசனத்தினுடைய பயணம் கீழ்ப்படுதலில் துவங்குகிறது. இரண்டாவது ஸ்தானத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதலுக்கு வாருங்க. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஃபர்ஸ்ட் நீங்க கீழ்ப்படிந்தா இரண்டாவது. அதுக்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவனை குளியல் தூக்கி போட்டாங்க, வித்துட்டாங்க, போத்திபார் வீட்டுக்கு வந்துட்டான். அங்க பாவத்தின் பயங்கர போராட்டம். யோசேப்பு சிங்காசனத்துக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் கீழ்ப்படிதல், தேவசத்துக்கு ஒப்பு கொடுத்தல். இரண்டாவது, இப்படியே போத்திபார் வீட்டிலேயே இவன் செட்டில் ஆகி அழகா அந்த பொண்ணோட வாழ்க்கையை நடத்தி ஒரு ரகசியமான வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே ஜாலியா போய்கிட்டே இருந்தான்னா கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் அவன் எங்க இருக்கலாம்? போத்திபார் வீட்டிலேயே இருக்கலாம். எங்க வரமாட்டான்? எங்க வராது? சிங்காசனம் வரமாட்டான். இரண்டாவது, அங்கேயே அவன் பாவம் செஞ்சு ஒரு கட்டத்தில் அவன் பிடிக்கப்பட்டு வந்திருந்தானாலும் எங்க வரமாட்டான்? சிங்காசனம் வரமாட்டான். பாவத்துக்கு விலகி ஓடினதினால் அவனுக்கு சிங்காசனம் வாக்கு பண்ணப்பட்டது. ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது பாவத்துக்கு விலகி ஓடுதல், மூணாவது எப்படி அவனுக்கு சிங்காசனம் அடுத்து கிடைச்சது? கீழ்ப்படிஞ்சதுனால குழி, பாவத்துக்கு விலகி ஓடினால சிறைச்சாலை. இப்ப எப்படி திருப்பி சிங்காசனம் கிடைக்கும்? இந்த தரிசனம், இந்த வெளிப்பாடு, இந்த சொப்பனம், இந்த ஜெபம், இந்த வியாக்கியானம், ரகசியங்களை வெளிப்படுத்துகிற கிருபை, இதை மெயின்டைன் பண்ணிட்டே வரான். அவனுக்கு அப்பப்ப சொப்பனம் கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும். யாராவது ஒரு ஆள் சொப்பனம் சொன்னா அவனுக்கு டக்குன்னு அர்த்தம் சொல்லுவான், உடனே அதுக்கு அர்த்தம் உடனே சொல்லிக்கிட்டே இருப்பான். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை வரங்களை விடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் பேசுகிற ஒரு கிஃப்ட் இருக்கும், உங்க ஜெபத்தை கேட்கிற ஒரு கிஃப்ட் இருக்கும். நீங்க சொன்னா பரலோகத்துல ஆமீன் போடுவார். பிள்ளையாம் விஷயத்துல அந்த பாலாக்கு சொல்லி விடுறான், நீ ஆசீர்வதிச்சா அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படும், நீ சபிச்சா அவன் எவனாலும் என்ன செய்யப்படுவான்? சபிக்கப்படுவான். அது சத்தியம், அதுல மாற்றமே கிடையாது. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, நீ சபி நான் ஆசீர்வதிக்கன்னு சொல்லல. ஏன்னா அவன் சபிச்சா என்ன ஆகும்? சாபமாயிடும். அதனால கர்த்தர் சொன்னாரு, நான் ஆசீர்வதிக்கிற ஜனத்தை நீ என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது, நீ ஆசீர்வதின்னு தான் சொன்னாரு. அவ்வளவு பவர்ஃபுல் ஆள் தான் பிள்ளையாம், சாதாரண ஆள் கிடையாது. அவன் சபிச்சுட்டான தொலைஞ்சாவன், முடிஞ்சு போன கதை. அதனால கர்த்தர் சொன்னாரு, நான் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறேன், நீ ஆசீர்வதிச்சுட்டு அமைதியா போன்ட்டார். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். தரிசனம், வெளிப்படுத்தல், கர்த்தர் நம்மோட பேசுகிறது, முழங்கால் போட்டு ஆமென் ஆண்டவர் சொல்றது, நமக்கு பல காரியங்களை ரகசியங்களை வெளிப்படுத்துறதுலாம் ஒரு கிருபை. நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்றது அதுதான். அவன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு சொப்பனம் கிடைச்சது, சிறைச்சாலையில் இருக்கும்போது மற்றவனுடைய சொப்பனத்துக்கு என்ன செஞ்சான்? அர்த்தம் சொன்னான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வரங்களில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சே வந்தான். முதலாவது தனக்கு சொப்பனம் கிடைச்சது, நாட்கள் போக போக அதுல டெவலப் ஆகி அந்த தாளந்தை வைத்து இவன் இன்னும் அதிகமாய் சம்பாதிச்சு மற்றவங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவனா மாறினான். அதுதான் அவனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டிச்சே? பார்வனுக்கு முன்னால நிப்பாட்டிச்சு. இரண்டாவது ஸ்தானத்துக்கு கொண்டு வந்ததுக்கு 3 காரணம்.
ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது பாவத்துக்கு விலை கோடுதல், மூணாவது உங்களுடைய கொடுக்கப்பட்ட தாளந்தை பாதுகாத்தல், அதை விருத்தி அடைய செய்தல். அந்த 5 தாளந்து வாங்கினவன் 5 சம்பாதித்தான், 2 தாளந்தை வாங்கினவன் 2 சம்பாதித்தான், 1 வாங்கினவன் புதைத்து வைத்து நியாயம் தீர்க்கப்பட்டான். நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்தவன சொன்னேன், யாரு? யூதாவின் அதிபதி யாரு? நெகேமியா. 2வது ஸ்தானத்துக்கு வந்த 2 பேரு, ஒன்று மொர்தெகாய், மற்றொன்று யோசேப். 2வது ஸ்தானத்துக்கு வருவேன்னு சொல்லி கதை சொல்லிட்டு வாழ்க்கை இல்லாம தோத்து போனது யாரு? யோனத்தான். சரி, 3வது ஸ்தானத்துக்கு வந்த ஒரு ஆளை சொல்லுங்க. தானியேல் 3ஆம் அதிபதியாக மாற்றப்பட்டான். தானியேல் தேசத்திலே 3வது ஸ்தானத்துக்கு வந்தான். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவர்களை தெரிவிக்கவும் முன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சற்பனையும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். 3வது ஸ்தானம், ராஜ்யத்துல 3வது ஸ்தானம்னா நேபுகாத்நேச்சாருடைய போஸ்டிங் வந்து டாப் போஸ்டிங். அதுக்கு அடுத்து ஒரு போஸ்டிங் இருக்கு. அடுத்த 3rd போஸ்டிங்ல ஒருத்தர் வரணும்னா அவ எவ்வளவோ சாதிக்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு அடிமை, இன்னொரு தேசத்துல இருந்து பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு வாலிபன் இந்த 3வது ஸ்தானத்துக்கு வந்துட்டான். அவனே சொல்றான், நீ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னா ராஜ்யத்துல என்ன ஸ்தானத்துக்கு வந்துருவ? நீ 3வது இடத்துக்கு வந்து விடுவாய். 5:29. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பனையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். போதுமா? வந்துட்டானா? 3வது ஸ்தானத்துக்கு வந்தாச்சா? 3வது அதிகாரின்னு சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல 3வது அதிபதி. உன்னதமான ஒரு டாப் ஸ்டாண்டர்டுக்கு அவனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான்னா எப்படி அவனுக்கு வர முடிஞ்சது? ஒரு வாலிப பையன். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் நீங்க ஒருவேளை வயசான ஆளுங்க தாத்தா மாதிரி தான் இப்படி எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. வாலிபர்களை கத்தர் அந்த வாலிப பிராயத்துல அவனை கத்தர் அழகா கொண்டு வந்து ஸ்தானத்துல உட்கார வச்சிட்டார். பைபிள் இன்னொரு இடத்துல சொல்லுது, அவன் கொலு மண்டபத்தில் உட்கார்ந்து இருந்தான். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். அதாவது ராஜா எங்க இருக்கிறானோ அங்கதான் இவன் இருப்பான். அந்த டாப் போஸ்டுக்கு 3வது போஸ்டுக்கு வந்ததுக்கு தானியேலை கொண்டு வர முடிஞ்சது எப்படி? ஒரு பானபாத்திரக்காரனை யூதாவின் அதிபதியாய் மாற்றினார். ஒரு வாயில் காப்பவனை கர்த்தர் ராஜ்யத்தில் 2வது ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். அடுத்ததாக ஒரு அடிமை சிறைச்சாலையில் கிடந்தவனை கர்த்தர் ராஜ்யத்தில் 2வது இடத்துக்கு கொண்டு வந்தார். இங்கே ராஜ்யத்தில் 3வது இடத்துக்கு வருகிறான் ஒரு வாலிபன். எப்படி அவனால் வர முடிந்தது? ஒன்று, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவனுடைய பிரதிஷ்டை. பிரதிஷ்டை தான் ஒரு மனுஷனுக்கு பவரை கூட்டும். இப்ப நான் ஒரு 100 பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பிரதிஷ்டை இதுல பிரதிஷ்டை இதுல பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுல நான் அப்படி கீப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், அதை மெயின்டைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பீட் பண்ணவே முடியாது. யாருமே பீட் பண்ண முடியாது. உண்மையா சொல்றேன். நீங்களும் அப்படி நீங்க ட்ரையல் பண்ணி பாருங்க. ஒரு பிரதிஷ்டை பண்ணு, அதுல உண்மையாரு, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. 10 பிரதிஷ்டை பண்ணுங்க, அந்த 10லயும் நீங்க உண்மையா இருங்க, அந்த 10 சக்தியும் உங்களுக்கு மேல நெஞ்சிடும். அந்த 10 அந்த பிரதிஷ்டையில் உள்ள 10 சக்தி வல்லமே உன் மேல வரும். இப்படி நீ பிரதிஷ்டை பண்ணி 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 பிரதிஷ்டை வந்து உனக்கு டாப் வரும்போது உன் முன்னால ஒருத்தனுமே நிக்க முடியாது. ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்யறான், ஒரு பிரதிஷ்டை பண்ணி 9 கவுத்தி இந்த பாம்பு கட்டத்துல ஏறின மாதிரி உச்சிக்கு போயிட்டு தலை உப்புற கீழே வந்து 2வது பாயிண்ட்ல வந்து அமைதியா உட்காந்துக்குவான். திருப்பி பார்த்தா இவன் கோயிலையும் காணும், குளத்திலையும் காணும், சபையிலையும் காணும், ஊழியத்திலையும் காணும், எங்கிட்டும் காணும். இதான் நம்முடைய ஆளுங்க பவர்லெஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். பவர்ஃபுல்லா ஆகணும்னா கரெக்டா அதுலயே நிக்கணும். பவுல் பாருங்க, பிரதிஷ்டை பண்ணி ஒடுக்கி 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 தன் சரீரத்தை கீழ்படுத்தி அவன் உருமால் கச்சையை தொட்டவனுக்கு என்ன வந்துடும், சுகம் உண்டாயிரும். பேதுரு முதல்ல மறுதளிச்சான், சபிச்சான், சத்தியம் பண்ணான். அதுக்கு பிறகு பிரதிஷ்டையில ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவன் நிழல் பட்டவனுக்கு என்ன கிடைச்சது,
சுகம் கிடைச்சது. பாஸ்டர் அல்வின் அவர்கள் நம்முடைய சபையில உன்னதமா டாப் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது, அதாவது சீஃப் பாஸ்டர் இருக்கும்போது, அவர் நடந்து அவர் உட்கார்ந்து இருக்க காரை தொட்டா சுகம் கிடைக்கும். ஆனா அந்த பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்தின உடனே காரை தொட்டா இல்ல, அவர் போன ரோட்ல போனாலே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டான், எல்லாம் விலகிட்டாங்க, பவர்ல ஒண்ணு இல்லாம போயிட்டாரு. நம்ம அதை சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. பிரதிஷ்டை தான். பிரதிஷ்டை இருக்கும்போது சிம்சோன் முன்னால யாரும் நிக்க முடியாது, சிங்கமும் நிக்க முடியாது, பெலிசனும் சேனையே நிக்க முடியாது. ஆனா அதே பிரதிஷ்டை போன போது குரங்கா மாத்திட்டாங்க, அவனை வேடிக்கை பொருளாக மாற்றினார்கள் தான் இருக்கு. தங்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படியாக அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் அப்படியே கண்ணு தெரியாம செயின் போட்டு இழுத்துட்டு வரும்போது ஒருத்தன் கொண்டு போய் காலை உள்ள சொருனானா, குப்புற விழுந்தானா. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்களா, என்னப்பா இது சிங்கத்தை கொண்டான்னா இப்போ குப்புற விழுந்துட்டானே. அந்த அளவு அவனை வேடிக்கை காட்ட வச்சாங்க. அவன் வேடிக்கை காட்டினா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு வந்தான். ஆனா மறுபடியும் அவனுடைய முடி முளைக்க தொடங்கிட்டு இருந்துச்சு. தூணை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், அசைக்க ஆரம்பிச்சிட்டான். பிரதிஷ்டை தான். ஆனா அந்த பிரதிஷ்டை சும்மா அந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி பண்ணக்கூடாது. நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், டெய்லி சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் இல்ல. கரெக்டா நீ பிரதிஷ்டை பண்ணு. செல்லும் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதானால் செல்லும் செலவு என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும். ஒரு மனைவி பிரதிஷ்டை பண்றாளா, புருஷன் கன்சல்ட் பண்ணணும். ஒரு புருஷன் பிரதிஷ்டை பண்றானா, மனைவிட்ட கன்சல்ட் பண்ணணும். எங்களை மாதிரி ஆளுக்கு பிரச்சனை இல்லை, இது ஒத்த மாட்டு வண்டி, இது விழுந்தாலும் எழுந்தாலும் இழுத்துட்டு போகும். விழுந்தா அது வண்டி நின்னுக்கும், திருப்பி எந்திரிச்சு உற்சாகப்பட்ட வண்டி இழுத்துட்டு போக வேண்டியதான், ஊழியம் செய்ய வேண்டியதான். நீங்க அப்படி இல்லை, என்னது ரெட்ட மாட்டு வண்டி. இவங்க ஒரு பிரதிஷ்டை பண்ண, அவங்க ஒரு பிரதிஷ்டை பண்ண, கடைசியில் வண்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யாது, சேராது. பைபிள்ல இதுக்கெல்லாம் ரொம்ப சத்தியங்கள் இருக்கு. கரெக்டா பிரதிஷ்டை பண்ணணும். உங்களால முடிஞ்ச அளவு பண்ணுங்க, தேவனோடு நெருங்கி வாங்க. அந்த பிரதிஷ்டை உனக்கு ஒரு பெரிய ஜீவனை கொடுக்கும், பவர் ஆயிடும். அந்த பிரதிஷ்டை உள்ள மனுஷன் கை வைக்கும் போது டக்குன்னு சுகமாயிடுது. அந்த பிரதிஷ்டை உள்ள மனுஷன் ஜெபிக்கும் போது ஆமென், உடனே ஆண்டவர் இறங்கிடுறார். தானியேலை மூணாவது ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது முதல் பாயிண்ட் அவனுடைய பிரதிஷ்டை. இரண்டாவது, மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ண மாட்டான். வாசிங்க 2:11. தானியேல் 2:11. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். மாம்சமாய், அதாவது உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ள தன்னை அர்ப்பணிக்காதவன். அப்படின்னா இன்னொரு அர்த்தம் சொல்லிடுறேன். மாம்சீகமா இருக்கிற விசுவாசிகளோடு ஊழியர்களோடு நமக்கு பழக்கம் இருக்கக்கூடாது, வாசம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரங்களா இருப்பாங்க, அவங்க மாம்சீகமா இருப்பாங்க, விசுவாசிகளா இருப்பாங்க. நான் சொல்றது தப்பா விளங்கிடக்கூடாது. விசுவாசியா இருப்பாங்க, பழைய விசுவாசி, பழைய விசுவாசிமா. அவனுக்குள்ள பேசுற பேச்சிலேயே உலகம், மாமிசம் எல்லாமே உள்ள இருக்கும். பேசுறதெல்லாம் குப்பை, அசிங்கமானது, உலகமானது, உலக ஐஸ்வர்யம், உலக ஆடம்பரம், இதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களை விட்டு வெளியே வரணும். மாம்சமா இருக்கிறவங்களோடு வாசம் பண்ணாத தேவர்கள், அப்படி ஒரு லைஃப் இருக்கு. மூணாவது, தவணை கேட்டு ஜெபிப்பான். ஆண்டவரே, அவன் ராஜாட்ட, அந்த பிரதானிட்ட போய் கேட்கிறான், என்னை ராஜாட்ட கூட்டு போன. ராஜாட்ட போனவனே எனக்கு ஒரு நைட் கொடுங்க டைம், நான் என்ன செஞ்சுட்டு வந்துடுறேன், ஜெபிச்சுட்டு வரேன். ஒரே நைட் ஜெபம். காலையில தரிசனத்தை வெளிப்படுத்திட்டான், சொப்பனத்தை வெளிப்படுத்திட்டான். நீங்க எல்லா வரையும் படிச்சு பாருங்க, எல்லாருடைய லைஃப்லயும் பேக்ல என்ன இருக்கு, ஒரு பிரேயர் லைஃப் இருக்கு. அதான் ரகசியமே. கிறிஸ்தவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் ஜெபிக்கிறான்னு அர்த்தம். கிறிஸ்தவன் தோக்குறான்னா அவன் ஜெபிக்கலன்னு அர்த்தம். அதான் அவனுடைய பின்னணியில உள்ள அஸ்திபாரம். அதுதான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரே ஜெபம் தான். காலையில ராஜாவுக்கு முன்னால வந்தா, ராஜாவே சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் தான். அடிச்சான் பாருங்க, அவன் ஆடி போயிடான். அடுத்ததாக அவனை தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. வாசியங்கள் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையிலோனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உன்னை விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு தேடி பார்த்தா கூட, கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு தேடினா கூட எதுக்கு தெரியக்கூடாது சொல்லுவாங்கல்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவன் கண்ணுல எப்பவுமே விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாக்குறான் அப்படின்னு. விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிருமோ? தெரியல, எனக்கு தெரியல சொல்லுவாங்க தெரியுமா?
அவன் எப்ப எல்லாரையும் என்ன பாத்துக்கிட்டு எப்படி பாத்துக்கிட்டு இருக்கான், விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாக்குறான். அப்போ நல்லவெல்லாம் குற்றவாளி ஆயிடுவானு என்னன்னு தெரியல. இங்க சொல்லி இருக்கு அவனுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, குற்றமே இல்ல. அதான் லைஃப். பவுல் இதைத்தான் அழகா சொல்றார், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். குற்றம் இல்லாத ஒரு லைஃப் நமக்கு வேணும். அதனாலதான் இயேசுவுக்கு பேரு குற்றம் அற்றவர். அதனாலதான் யூதாஸ் கடைசியில் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் அணிஞ்சிட்டேன், காட்டி கொடுத்துட்டேங்கிறான். அதனால நமக்கு குற்றமில்லாத தன்மை, உண்மை தன்மை அவசியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய வொர்ஷிப் விலையேற பெற்றது. சரியான ஒரு ஆராதனை அவனுக்குள்ள இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் கத்தரை துதித்து பாடி அல்லேலூயா போட்டு ஆர்ப்பரிச்சு, அவன் யாரு எக்கேடு கட்டு போனாலும் பலகனியை திறந்து வச்சு எருசலேமுக்கு நேராக முழங்கால போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான், ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான், ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பான், மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். கடைசியில் அது அவனை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு. ராஜஸ்திரீ சொன்னா, ஏன் பயப்படுறீங்க, உங்க நம்முடைய தேசத்துல ஒருத்தர் இருக்கான், ஒரு அடிமையான ஒரு ஆள் இருக்கான். அவன் இப்போ ஒரு சாதாரண மாகாணத்து அதிபதியா இருக்கான். அவனை கூட்டுவாங்க, கருகலானங்களை அவன் தெளிவிப்பான். தேவர்களின் ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது, வெளிச்சத்தின் ஆவி அவனுக்குள்ள இருக்கு. அவனை கூட்டுவா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவான். உடனே அவனை கூட்டு வந்து சொல்றான், நீ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணினா நீ யாரு, ராஜ்யத்துல 3rd போஸ்டிங் வந்துருவேன். 1st, 2nd, 3rd. எப்படி வர முடிந்தது? இவங்கெல்லாம் யாரு, ரொம்ப பிரபலமானவங்களா? ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், ஒருத்தன் வாயில் காப்போன், ஒருத்தன் சிறைச்சாலை கைதி, ஒருத்தன் ஒரு அடிமை. ஆனா இவங்களெல்லாம் கர்த்தர் தூக்கி கொண்டு வந்த எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து மகிமையான சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஆம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய் அவரால் நிறுத்த முடியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். யாரும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம், ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அப்படி அல்ல. தேவன் ஒரு மனுஷனை தூக்கணும்னு நினைச்சாருன்னா அவனை அழகா தூக்கிட்டு வருவார். எந்த மனுஷனையும் அவரால் மாற்ற முடியும். ஆண்டவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம மட்டும் கர்த்தருடைய கையில கொடுத்துட்டா போதும். அந்த பானபாத்திரக்காரன் கர்த்தர் கையில் தன்னை கொடுத்தான். அந்த வாயில் காப்போன் கர்த்தர் கையில் தன்னை கொடுத்தான். அந்த சிறைச்சாலை கைதி கர்த்தர் கையில் தன்னை கொடுத்தான். இந்த அடிமை கர்த்தருடைய கையில் தன்னை கொடுத்தான். அவர்கள் எளியவர்கள், அவர்கள் சிறியவர்கள், குப்பையிலும் புழுதியிலும் கிடந்தவர்கள். கர்த்தர் அவர்களை சிங்காசனத்தில் முதல் ஸ்தானம், 2வது ஸ்தானம், 3வது ஸ்தானம் என்று கனப்படுத்தி உயர்த்தினார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இதோ நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு அந்த 1வது 2வது 3வது ஸ்தானத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு வந்த அந்த வல்லமை